செய்திச் சுருக்கம். 8.9 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் யசோபூமி மையம் திறப்பு. டெல்லி துவாரகாவில் இந்திய சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையம் கட்டப்பட்டுள்ளது. இதற்கு யசோபூமி என பெயரிடப்பட்டுள்ளது. டெல்லி ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் துவாரகா செக்டர் 21 யசோபூமி துவாரகா செக்டர் 25 வரை மெட்ரோ ரயில் பாதை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. புதிய மெட்ரோ பாதையை திறந்து வைக்க பிரதமர் மோடி யசோபூமி துவாரகா செக்டர் 25 ஸ்டேஷனுக்கு மெட்ரோ ரயிலில் சென்றார். உடன் பயணித்த மக்களிடம் உரையாடினார். மோடிக்கு அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து கூறினர். ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். குழந்தைகளை பிரியமுடன் அருகில் அழைத்து பேசிய மோடி அவர்களுக்கு சாக்லேட் கொடுத்தார். யசோபூமி ஸ்டேஷனில் இறங்கிய அவர் விரிவாக்கம் செய்யப்பட்ட மெட்ரோ பாதையை திறந்து வைத்தார். மெட்ரோ ஊழியர்களுடன் உரையாடினார். இந்திய சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையமான யசோபூமி கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். माननीय प्रधानमंत्री जी के द्वारा इस कन्वेंशन सेंटर का नामकरण यशोभूमि யசோபூமி மையம் 5400 கோடி செலவில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 8.9 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. 11,000 பேர் அமரக்கூடிய வகையில் 15 மாநாட்டு அறைகள், 13 கூட்ட அரங்குகள் உள்ளன. 6,000 பேர் உட்காரும் வசதி உள்ள பிரதான மாநாட்டு மையம் உள்ளது. 1.07 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் கண்காட்சி அரங்கு உள்ளது. இது உலகில் உள்ள மிகப்பெரிய கண்காட்சி அரங்குகளில் ஒன்று. 3,000 கார்கள் பார்க்கிங் செய்யும் வசதி, எலக்ட்ரானிக் வாகனங்களுக்கான சார்ஜிங் பாயிண்ட்களும் உள்ளன. கழிவுநீர் மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் வசதி, மழைநீரை முழுமையாக பயன்படுத்தும் வசதி யசோபூமி மையத்தில் செய்யப்பட்டுள்ளது. கான்ஃபரன்ஸ் டூரிசத்தில் கலக்கப்போகும் பாரதம். டில்லியில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி அரங்கம் யசோபூமியை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பாரம்பரியமாக குரு சிஷ்ய பரம்பரையில் கைத்தொழில் செய்யும் கலைஞர்களை கௌரவித்தார். பின் பாரம்பரிய கைவினைஞர்களுக்கான விஸ்வகர்மா கடன் திட்டத்தை துவக்கி வைத்து மோடி பேசினார். விஸ்வகர்மா ஜெயந்தி நாளில் பரம்பரையாக கைத்தொழில் செய்யும் கலைஞர்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு 13,000 கோடி ரூபாய் கடனுதவி திட்டத்தை துவங்கியுள்ளது. சமுதாயத்தின் முதுகெலும்பாக உள்ள விஸ்வகர்மா சமூகத்தினரின் திறனை மேம்படுத்த இந்த திட்டம் உதவும். இதன் மூலம் மரத்தச்சர்கள், நகை செய்யும் ஆசாரிகள், இரும்பு கொல்லர்கள், முடி திருத்தும் தொழிலாளர்கள், துணி தைக்கும் தொழிலாளர்கள், பொம்மை செய்யும் தொழிலாளர்கள், மேஸ்திரிகள் உள்ளிட்ட 18 வகை தொழில் செய்யும் கலைஞர்கள் லட்சக்கணக்கானோர் பயனடைவர். இந்த திட்டத்தின் மூலம் கைவினை கலைஞர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும். கலைஞர்களின் திறனை மேம்படுத்த தினசரி 500 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும். நவீன கருவிகள் வாங்க 15,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும். அவற்றைக் கொண்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட GST பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிடம் கலைஞர்கள் கருவிகளை வாங்கலாம். மேக் இன் இண்டியா ஊக்குவிக்கப்படுவதுடன் கள்ள சந்தையும் ஒழிக்கப்படும். விஸ்வகர்மா கலைஞர்கள் தொழிலை விஸ்தரிக்க எவ்வித கேரண்டியும் இல்லாமல் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். உங்களுக்கு மோடி கேரண்டி தருகிறேன். ஏழை தாயின் மகன் மோடி, உங்களின் சேவகனாக வந்துள்ளேன். இதுவரை யாரும் செய்யாத வகையில் பிற்படுத்தப்பட்ட நலிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அரசு அதிக நன்மை செய்துள்ளது. ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை இந்த அரசு ஊக்குவிக்கிறது. விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி வருகிறது. பண்டிகைகளுக்கு தேவையான அனைத்து சிறிய பெரிய பொருட்களும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டும். முதலில் உள்நாட்டு உற்பத்திக்கு குரல் கொடுப்போம், பின் வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவோம். சில நாட்களுக்கு முன் திறக்கப்பட்ட பாரத் மண்டபம் உலகளவில் பேசுபொருளாகியுள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள யசோபூமி சர்வதேச அளவில் புகழ் பெறும். IT துறை, சமூக ஊடகத்துறை வளர்ச்சியைப் போல் கான்ஃபரன்ஸ் டூரிசம் துறை வளர்ச்சியடையும். உலக அரங்கில் கான்ஃபரன்ஸ் டூரிசம் துறையில் பாரதம் முக்கிய இடம் பிடிக்கும். சினிமா, டிவி நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் யசோபூமியில் நிகழ்ச்சிகள் நடத்த நான் அழைப்பு விடுக்கிறேன். சர்வதேச அரங்கில் பாரதத்தின் வெற்றி பயணம் தொடரும். 2047 பாரதம் மேலும் ஒளிரும் என பிரதமர் மோடி பேசினார். ये दिन हमारे पारंपरिक कारीगरों
और शिल्पकारों को समर्पित है। मैं समस्त देशवासियों को विश्वकर्मा जयंती की अनेक अनेक शुभकामनाएं देता हूं। मुझे खुशी है, प्रधानमंत्री विश्वकर्मा योजना का आरंभ हो रहा है। हाथ के हुनर से, औजारों से परंपरागत रूप से काम करने वाले लाखों परिवारों के लिए पीएम विश्वकर्मा योजना उम्मीद की एक नई किरण बनकर आ रही है। मेरे परिवारजनों, इस योजना के साथ ही आज देश को इंटरनेशनल एग्जीबिशन सेंटर यशोभूमि भी मिला है। जिस प्रकार का काम यहां हुआ है, उसमें मेरे श्रमिक भाइयों और बहनों का, मेरे विश्वकर्मा भाइयों बहनों का तप नजर आता है, तपस्या नजर आती है। मैं आज यशोभूमि को, देश के हर श्रमिक को समर्पित करता हूं, हर विश्वकर्मा साथी को समर्पित करता हूं। जिस आर्ट का सृजन करते हैं, उसको दुनिया तक पहुंचाने का ये बहुत बड़ा वाइब्रेंट सेंटर, सशक्त माध्यम बनने वाला है। ये आपकी कला, आपके कौशल, आपकी आर्ट को दुनिया के सामने शोकेस करेगा। ये भारत के लोकल प्रोडक्ट को ग्लोबल बनाने में बहुत बड़ी भूमिका निभाएगा। मेरे परिवारजनों, हमारे यहां शास्त्रों में कहा गया है, वैसे ही समाज जीवन में इन विश्वकर्मा साथियों की बहुत महत्वपूर्ण भूमिका होती है। हमारे ये विश्वकर्मा साथी, उस काम, इनकी अहमियत कभी खत्म नहीं हो सकती। फ्रिज के दौर में भी लोग आज मटके और सुराही का पानी पीना पसंद करते हैं। दुनिया कितनी भी आगे बढ़ जाए, टेक्नोलॉजी कहीं भी पहुंच जाए, लेकिन इनकी भूमिका, इनका महत्व हमेशा रहेगा। और इसलिए आज समय की मांग है और उनका सम्मान बढ़ाने का, उनका सामर्थ्य बढ़ाने और उनकी समृद्धि बढ़ाने के लिए आज सरकार एक सहयोगी बनकर के आपके पास आई है। अभी इस योजना में लकड़ी के खिलौने बनाने वाले कारीगर, लोहे का काम करने वाले लोहार, सोने के आभूषण बनाने वाले सुनार, मिट्टी का काम करने वाले कुम्हार, मूर्तियां बनाने वाले मूर्तिकार, जूते बनाने वाले भाई, राजमिस्त्री का काम करने वाले लोग, हेयर कटिंग करने वाले लोग, कपड़े धुलने वाले लोग, कपड़े सिलने वाले लोग, माला बनाने वाले, फिशिंग नेट बनाने वाले, नाव बनाने वाले, ऐसे अलग अलग के तरह तरह के काम करने वाले साथियों को शामिल किया गया है। पीएम विश्वकर्मा योजना पर सरकार अभी 13,000 करोड़ रुपए खर्च करने वाली है। मेरे परिवारजनों, कुछ साल पहले सरकार के द्वारा
ट्रेनिंग देने पर बहुत जोर दिया गया है। ट्रेनिंग के दौरान भी, क्योंकि आप रोजमर्रा की मेहनत करके कमाने खाने वाले लोग हैं, इसलिए ट्रेनिंग दरमियान भी आपको हर रोज 500 रुपया भत्ता सरकार की तरफ से दिया जाएगा। आपको आधुनिक टूल किट के लिए 15,000 रुपये का टूल किट वाउचर भी मिलेगा। आप जो सामान बनाएंगे उसकी ब्रांडिंग और पैकेजिंग से लेकर मार्केटिंग में भी सरकार हर तरह से मदद करेगी। और बदले में सरकार आपसे ये चाहती है कि आप टूल किट उसी दुकान से खरीदे जो जीएसटी रजिस्टर्ड है। कालाबाजारी नहीं चलेगी। और दूसरा मेरा आग्रह है, ये टूल्स मेड इन इंडिया ही होने चाहिए। मेरे परिवारजनों, अगर आप अपना कारोबार बढ़ाना चाहते हैं तो शुरुआती पूंजी की दिक्कत ना आए, इसका भी ध्यान सरकार ने रखा है। इस योजना के तहत विश्वकर्मा साथियों को बिना गारंटी मांगे, जब सब बैंक आपसे गारंटी नहीं मांगती है तो आपकी गारंटी मोदी देता है। बिना गारंटी मांगे 3 लाख रुपए तक का कर्ज मिलेगा, आपको ऋण मिलेगा। और यह भी सुनिश्चित किया गया है, नए नए सेक्टर्स भी बनते हैं। आज से 50-60 साल पहले कोई इतनी बड़ी आईटी इंडस्ट्री के बारे में सोच भी नहीं सकता था। आज से 30-35 साल पहले सोशल मीडिया भी एक कल्पना भरी था। अब दुनिया में एक और बड़ा सेक्टर बन रहा है जिसमें भारत के लिए असीम संभावनाएं हैं। ये सेक्टर है कॉन्फ्रेंस टूरिज्म। कॉन्फ्रेंस टूरिज्म का पूरी दुनिया में कॉन्फ्रेंस टूरिज्म इंडस्ट्री 25 लाख करोड़ से भी ज्यादा है। हर साल दुनिया में 32,000 से भी ज्यादा बड़ी एग्जीबिशन लगती हैं, एक्सपो होते हैं। आप कल्पना कर सकते हैं, जिस देश की आबादी 2-5 करोड़ होगी लोग वहां भी कर देते हैं, यहां तो 140 करोड़ की आबादी है। जो आएगा वो मालामाल हो जाएगा। बहुत बड़ा मार्केट है। कॉन्फ्रेंस टूरिज्म के लिए आने वाले लोग एक सामान्य टूरिस्ट की अपेक्षा कई गुना ज्यादा पैसा खर्च करते हैं। इतनी बड़ी इंडस्ट्री में भारत की हिस्सेदारी सिर्फ एग्जीबिशन के लिए जरूरी साधन संसाधन हो, इसलिए भारत मंडपम और यशोभूमि ये ऐसे सेंटर हैं, वो अब दिल्ली को कॉन्फ्रेंस टूरिज्म का सबसे बड़ा हब बनाने जा रहे हैं। अकेले यशोभूमि सेंटर से ही வட்டியில்லாத கடன் தரும் PM விஸ்வகர்மா திட்டம். டெல்லி யசோபூமி துவாரகாவில் PM விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். படைப்பு கடவுளான விஸ்வகர்மாவுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். अब से थोड़ी देर पहले
ये माल्यार्पण किया, पुष्प अर्पित किए और जिस तरह से हम वास्तु शिल्पकला के जनक के रूप में भगवान विश्वकर्मा को जानते हैं, कहा जाता है कि उन्होंने सत्ययुग காலணி தொழிலாளிகள், தையல்காரர்கள் மற்றும் கைவினைஞர்களை சந்தித்தார். அவர்கள் தயாரித்த பொருட்களை வாங்கி பார்த்து அது பற்றி கேட்டறிந்தார். விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு குறைந்த வட்டியில் சிறு தொழில் கடன் வழங்கப்படும். தச்சர், கொல்லன், பூட்டு செய்வோர், பொற்கொல்லர், குயவர், சிற்பி, கல்புடைக்கும் தொழிலாளி, செருப்பு தொழிலாளி என 18 வகையான பாரம்பரிய கைவினைஞர்கள் பயன்பெறலாம். இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. தகுதியான நபர்களுக்கு எந்த பிணையும் இல்லாமல் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். முதல் தவணையாக 1 லட்சம் வரை வட்டியில்லா கடன் கிடைக்கும். இரண்டாவது தவணையில் 5% வட்டியுடன் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். தொழில் சார்ந்த கருவிகளை வாங்க 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் திறன் மேம்பாட்டிற்கான பயிற்சி அளிக்கப்படும். 3 முதல் 5 ஆண்டுகளில் கடனை திருப்பி செலுத்த வேண்டும். 2028 வரை இத்திட்டம் அமலில் இருக்கும். காங்கிரசாருக்கு வாய்ப்பூட்டு, செயற்குழுவில் சோனியா வார்னிங். காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் நடந்தது. கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா உட்பட பலர் பங்கேற்றனர். கார்கே பேசியதாவது: அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தலுக்காக நாம் முழுவீச்சில் தயாராக வேண்டும். இது ஓய்வெடுக்கும் நேரம் அல்ல. கடந்த 10 ஆண்டுகளாக பாஜகவின் ஆட்சியில் மக்களின் கஷ்டம் பல மடங்கு அதிகரித்துவிட்டது. ஏழைகள், விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்களின் பிரச்சினைகளை காது கொடுத்து கேட்க பிரதமர் மோடி தயாராக இல்லை. முக்கிய பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இல்லாத பிரச்சினையை கிளப்புகிறார்கள். காங்கிரஸ் தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை கேட்க வேண்டும். லோக்சபா தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதே காங்கிரசாரின் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு காங்கிரஸ் வெற்றிக்கு பாடுபட வேண்டும். ஒன்றுபட்டு உழைத்து சர்வாதிகார அரசை தூக்கி எறிய வேண்டும். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என கார்கே கூறினார். சோனியா பேசுகையில், லோக்சபா தேர்தல் நெருங்குவதால் காங்கிரஸ் நிர்வாகிகள் தேவையின்றி மீடியாக்களிடம் பேசக்கூடாது. ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்லி பேட்டியளித்து கட்சிக்கு பாதகத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. கட்சி விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றார். ஹைதராபாத் விடுதலை நாளை கொண்டாட தயங்கிய கட்சிகள். 1948 செப்டம்பர் 17 ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைந்த நாள் ஹைதராபாத் விடுதலை தினமாக கொண்டாடப்படுகிறது. அங்குள்ள பரேட் மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் தேசிய கொடி ஏற்றி வைத்து பேசினார். ஹைதராபாத் விடுதலை நாளுக்கான பெருமை நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலையே சேரும். அவரின் முயற்சியால் தான் நிஜாம் தரப்பினர் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தனர். ஆனால் கடந்த 75 ஆண்டுகளில் எந்த அரசும் வரலாற்று சிறப்புமிக்க ஹைதராபாத் விடுதலை தினத்தை கொண்டாடவில்லை. ஓட்டு வங்கி அரசியலால் ஹைதராபாத் விடுதலை நாளை அரசியல் கட்சிகள் புறக்கணித்தது துரதிருஷ்டவசமானது. நாட்டின் வரலாற்றை புறக்கணிக்கும் அரசியல் கட்சிகளை மக்கள் புறக்கணிப்பார்கள். சமரச அரசியல் செய்யும் கட்சிகள் பயந்து கொண்டு கொண்டாடாமல் விட்டுவிட்டனர். ஆனால் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஹைதராபாத் விடுதலை நாளை கொண்டாட முடிவு செய்ததாகவும் அமித்ஷா பேசினார். முகலாயர் முயன்றும் அழியாத சனாதனம். பிரதமர் மோடியின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் மதுரையில் உள்ள வேளாண் உணவு வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. மத்திய சுகாதார இணை அமைச்சர் SP சிங் பாகேல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் கூறுகையில், விஸ்வகர்மா திட்டத்தால் தமிழகம், குறிப்பாக மதுரை அதிக அளவில் பயன்பெறும் என்றார். ஆயுஷ்மான் திட்டத்தின் மூலம் ஒரு குடும்பம் 5 லட்சம் ரூபாய் வரை சிகிச்சை பெற முடியும். ஆனால் தமிழக அரசு அத்திட்டத்தை செயல்படுத்துவதில்லை என குற்றம் சாட்டினார். முகலாயர், ஆங்கிலேயர் காலத்திலேயே சனாதனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் அது அழியாது, நிலையானது எனவும் அமைச்சர் சிங் பாகேல் கூறினார். They didn't implement the Ayushman scheme in Tamil Nadu state. Everybody is taking the benefits of Ayushman, PMJ, Ayushman scheme. I think this is the most popular scheme after the independence. So 5 lakhs per person, per family every day. If the person is suffering from the kidney or heart or bypass, so they can take the benefit. But Tamil Nadu government is not taking this scheme. Pardon? Sanatan Dharma is going on an issue as a dog in court. Whole attack on Sanatan
Yavin attack on Sanatan, Dutchish attack on Sanatan Dharma, then Portuguese, then Alauddin Muhammad Ghori, then Qutbuddin Aibak, then Iltutmish, then Alauddin Khilji, then Muhammad Khilji, then Jalaluddin Khilji, then Firoz Tughlaq, Muhammad Tughlaq, Ghiyasuddin Tughlaq, Sikandar Lodi, Behlul Lodi, Ibrahim Lodi, Babar, Humayun Akbar, Jahangir, Shah Jahan, and Britishers. But Sanatan is still, it was, it is, it will be. அனைத்து கட்சி எம்பிக்களுடன் டெல்லி செல்லும் துரைமுருகன். காவிரி நீர் திறக்கும் விவகாரத்தில் கர்நாடக அரசு தொடர்ந்து முரண்டு பிடிக்கிறது. தமிழகத்துக்கு தினசரி 5000 கன அடி நீர் திறக்க காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்ததையும் புறம் தள்ளிவிட்டது. மழைப்பொழிவு குறைவாக இருப்பதால் தமிழகத்திற்கு தண்ணீர் தரும் சூழல் இல்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறிவிட்டார். காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது என மத்திய ஜல்சக்தி அமைச்சரிடமும் கர்நாடக அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளது. நீர் திறக்காததற்கு உண்மைக்கு புறமான காரணங்களை மத்திய அமைச்சரிடம் கர்நாடக அரசு தெரிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தமிழகத்துக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் போதுமான மழை கிடைக்கும், காவிரி டெல்டாவில் தேவையான அளவு நிலத்தடி நீர் இருப்பதாகவும் தவறான தகவலுடன் அமைச்சருக்கு அவர்கள் கடிதம் எழுதியதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு சேர வேண்டிய நீரை உடனடியாக திறக்க மத்திய அரசு உத்தரவிட வலியுறுத்தி தமிழக நீர்வள அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் தமிழகத்தின் அனைத்து கட்சி எம்பிக்கள் மத்திய ஜல்சக்தி அமைச்சரிடம் கோரிக்கை மனு அளிப்பார்கள் என்றும் அறிவித்திருந்தார். அதன்படி அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவினர் அமைச்சர் துரைமுருகனுடன் நாளை டெல்லி செல்கின்றனர். காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக அரசின் நிலைப்பாட்டை எதிர்த்து மத்திய நீர்வள அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை சந்தித்து மனு அளிக்கின்றனர். கர்நாடக அரசின் உண்மைக்கு புறமான அறிக்கைகளை மத்திய அரசு கருத்தில் கொள்ளக்கூடாது எனவும் முதல்வர் ஸ்டாலினின் கருத்துக்களை எடுத்துரைக்க உள்ளனர். நிபா வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்ள அரசு தயார். கேரளாவில் நிபா வைரஸ் வேகமாக பரவுகிறது. இந்த நோய் தொற்றுக்கு கோழிக்கோடு மாவட்டத்தில் 2 பேர் இறந்தனர். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கேரள அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய சுகாதார குழுவும் அங்கு முகாமிட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கையாக கோழிக்கோடு மாவட்டத்தில் அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் 23ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நிபா வைரஸ் பாதித்த நபர்களுடன் 1192 பேர் தொடர்பில் இருந்தது சுகாதாரத்துறை ஆய்வில் தெரிந்தது. இதில் 97 பேர் அடையாளம் கண்டறியப்பட்டு சோதனை செய்ததில் பாதிப்பு இல்லை என தெரியவந்தது. நிபா வைரஸ் பாதிப்பால் இறப்பு ஏற்படும் அபாயம் மிகவும் அதிகம் உள்ளதாக ICMR எனப்படும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரித்துள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதித்து இறந்த முதல் நபருக்கு எங்கிருந்து தொற்று பரவியது என்பதை கண்டறியும் நடவடிக்கையில் அம்மாநில அரசு ஈடுபட்டுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு அதிகரித்துள்ளதை மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதி செய்தார். பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அம்மாநிலத்துக்கு மத்திய சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. சிறந்த மருத்துவர்கள் நிலைமையை கண்காணிக்கின்றனர். எந்த வகையான சூழ்நிலையையும் சமாளிக்க அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை. பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனீரோ நகரில் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டிகள் நடக்கிறது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய அணி சார்பாக தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை இளவேனில் வாளறிவன் பங்கேற்றார். இறுதிப் போட்டியில் சிறப்பான முறையில் திறமையை வெளிப்படுத்திய இளவேனில் 252.2 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். அவருடன் போட்டியிட்ட பிரான்சைச் சேர்ந்த ஒகேன் முல்லர் 251.9 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஜாங் ஜியாலோவுக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. 2019க்கு பிறகு உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் 2வது தங்கத்தை கைப்பற்றி இளவேனில் அசத்தியுள்ளார். ரியோ உலகக்கோப்பை பதக்கப்பட்டியலில் இத்தாலி 2 தங்கத்துடன் முதல் இடத்திலும் இந்தியா 3வது இடத்திலும் உள்ளன.